நம்பிக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? I am reading from the first book of Thessalonians chapter 5 starting at verse 13. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் துவங்கி வாசிக்க போகிறேன். Chapter 4 verse 13. 4:13 மன்னிக்கவும். 1 தெசலோனிக்கேயர் 4:13. But I would not have you to be ignorant, brethren, concerning them which are asleep, that you sorrow not, even as others which have no hope. For if we believe that Jesus died and rose again, even so them also which sleep in Jesus will God bring with him. For this cause we say unto you by the word of the Lord, that we which are alive and remain unto the coming of the Lord shall not precede them which are asleep. For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. 13 துவங்கி வாசிக்கிறேன். நன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளவில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தேவனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். It is good for us believers to remind ourselves that we have neglected this truth of resurrection from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பார்கள் என்ற சத்தியத்தை விசுவாசிகளாகிய அதை நாம் தள்ளி போட்டு வைத்திருக்கிறோம். அதை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Very often we only talk about the believer going to heaven. அநேக நேரத்தில் விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார்கள் என்று மாத்திரம் தான் சொல்கிறோம். But that is the spirit that has gone to glory. பரலோகத்திற்கு நம்முடைய ஆவி சென்றிருக்கிறது மகிமைக்குள். But what is going to happen to this mortal body? ஆனால் இப்பொழுது நாம் விதைக்க போகிற இந்த சரீரத்துக்கு என்ன ஆக போகிறது? Already decaying has started. அதிலே இப்பொழுது இந்த சரீரம் கெட்டு போக ஆரம்பித்திருக்கும். And after some time nothing will be left, everything will be in the ground. இன்னும் கொஞ்சம் காலம் போக போக அது மண்ணுக்கு மண்ணாக ஒன்று மிச்சம் இல்லாமல் இந்த மண்ணோடு கலந்துவிடும். But the Bible says, God says there is resurrection, bodily resurrection of the believers. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறபடி விசுவாசிகளுக்கு சரீரத்திலே உயிர்த்தெழுதல் உண்டு. That is why we commit to the ground with the sure and certain hope of resurrection. அதனால்தான் நாம் இந்த சரீரத்தை மண்ணுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாக உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை பெற்றவர்களாக நம்பிக்கையோடு நாம் விதைக்கிறோம். The elements of this body cannot be destroyed. இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதுக்குள்ள இருக்கிற பொருட்களும் அதை அழித்து போட முடியாது. That will be converted only to other elements. அவைகள் உள்ளாக சென்று அது தன்னுடைய வித்தியாசமான பொருட்களாக அது மாறிவிடும், மண்ணுக்கு மண்ணாக போய்விடும். But the power of resurrection of the Lord Jesus is so great that on the day of the coming of the Lord, at that moment God is able to bring together this body once again and raise it up a glorious body. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்றால் ஆண்டவருடைய வருகை நேரத்திலே அந்த சடப்பொழுதிலே இந்த சரீரம் ஒன்றுக்கில்லாமல் போயிருந்தாலும்
ஒன்றுமில்லாமல் இருந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து அதை எழுப்ப ஆண்டவரால். Please see what 1 Corinthians chapter 15 verse 20 is telling us. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். But now is Christ risen from the dead and become the first fruits of them that slept. கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். Then verse 23 please. 23ஆம் வசனமும் கூட. But every man in his own order, Christ the first fruits, afterward they that are Christ at his coming. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Glorious resurrection of the body of the believer is a certainty. விசுவாசியினுடைய மகிமையுள்ள உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நிச்சயமான காரியம். That is why we in that hope we now bury, commit to the ground this body. அதனால இந்த நம்பிக்கையோடு தான் இந்த சரீரத்தை இப்போது நாம் இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். We know the first principles of the doctrine of Christ. நாம் கிறிஸ்துவனுடைய அடிப்படையான நாம் அந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம். Hebrews chapter 6 1 and 2. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். I am speaking to the believers. நான் இன்றைக்கு விசுவாசியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Repentance from dead works. செத்த கிரியையிலிருந்து மன திரும்புதல். Faith toward God. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். Teaching on baptism. ஞான ஸ்நானங்களை குறித்த உபதேசம். Teaching on laying on of hands. கைகளை வைக்குதல். And then the resurrection from the dead. அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல். Then eternal judgment. அதுக்கு அடுத்துதான் நித்திய நியாயம். So please remember, dear brothers and sisters, resurrection from the dead is listed in the first principles of the doctrine of Christ. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, மூல உபதேச வசனங்களிலே சொல்லியிருக்கிற ஒரு மூல உபதேசம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுதல் என்பது நாம் பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல். Please, we need to fill our hearts at this time with that glorious hope. அதனாலே பாருங்கள், நம்முடைய இருதயங்களை அந்த மகிமையான நம்பிக்கையை வைத்து நிரப்பிக் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். And we appeal to any others who have not come into personal faith in the Lord Jesus Christ to consider this hope that we have. இன்னும் இந்த மகிமையான நம்பிக்கைக்குள் வரவில்லை என்றால் இதை நீங்கள் இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள் என்று இந்த நம்பிக்கையை பெறாதவர்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம். Please believe that the Lord Jesus paid the penalty of your sin, the sin that is weighing down upon your heart. He paid the penalty. You believe it and God will forgive your sins. நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையின் அதனுடைய பரிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செலுத்தி அந்த பாரத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் உங்களுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார் என்று. Then you also will have the hope of resurrection. அப்பொழுது உங்களுக்கும் அந்த மகிமை நம்பிக்கை இருக்கும். So நம்பிக்கை. When the Lord is coming to the clouds very soon, we do not know whether it is going to happen even tonight. Those who are dead in Christ, who are sleeping in their graves, will be raised up with glorious bodies. ஆண்டவர் மகிமையாக மேகங்களிலே இறங்கி வரும்போது அவருடைய நிலையாக வருகையிலே இன்றும் இருக்கலாம். அது மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மரித்தவர்கள் உடனடியாக எழுந்திருப்பார்கள். So let us now commit this mortal remains of our dear sister to the ground. அதனால் இப்பொழுது நம்முடைய அன்பான சகோதரனுடைய சரீரத்தை நாம் பூமிக்கு கொடுக்க போகிறோம். ஆமென். ஆமென். సమయంలో శరత్ భట్ ఉన్నాడు ఇక్కడ, తను కూడా ప్రార్థన చేస్తాడు. అక్కడ కూర్చున్నాడు. ఓకే, సరే, అది చేసేయండి. ప్లీజ్ డూ స్మాల్ ప్రేయర్ అండ్ దెన్ ఆఫ్టర్ దట్ బ్రదర్ క్యాలెబ్ గారు and Obed also. You? Shall we pray? What I am telling. So after this prayer over, Brother Caleb Garu and also Obed, we request them to also accept the Lord's will and they also worship the Lord. We words, then we'll go for closing of the service. Please pray.
Lovingly Father, merciful God, never changing, never failing God, prayer hearing and prayer answering God. We worship you, praise you in the name of Jesus Christ, highly exalted Savior, who loved us and gave himself for us on the cross of Calvary for the preparation for our sin. We worship you and praise you, Lord, for thy handmaiden, for our service and among VBS and Sunday school in the hospital and far and wide in every state, even in North India. We worship you, praise you, Lord, for thy high and lofty purpose in saving her and leading her, calling her, heavenly calling, as we lay the mortal body into the grave. We pray that thou may, Lord, bless this testimony as Brother Obed and sister they go for worship. Thank you, Lord, for the message from 1 Thessalonians 4:17 to last. We thank you, Lord, that thou hast given us blessed and glorious hope. And by resurrection of Jesus Christ, thou hast given us the living hope. One day we shall be changed into thy likeness and we shall be with thee forever and ever. So God of comfort, thou may comfort the family and the church members, everyone, commit them in thy hand, pray with thanksgiving. In Jesus' precious name. Amen. Now Brother Caleb will worship. Gracious Lord, merciful, loving Heavenly Father, living God, we worship Thee, Lord, for Thou art King of kings and Lord of lords, everlasting King, never failing, never forsaking God. Thou art on the throne, eternal throne. Thou art our satisfaction in life. Thou art our sufficiency in our life. Thank Thee, Lord, for obeying the will of the Heavenly Father to come to this world, living this glorious kingdom, came to this world, took upon Thyself all our sins, the punishment of our sin. Thou allowed Thy body to be squeezed for us on the cross, shedding every drop of blood and keeping all the blood at the right hand of the Father as a heavenly high priest, sprinkling Thy blood upon us. Lord Jesus, we thank Thee, we praise Thee. Thou art our heavenly high priest. Thou art our Creator, Savior, King of kings and Lord of lords. Thou art our blessed hope. We are going to see, dear sister, Thine handmaiden, again when Thou comes in the mid-air. Till that time, help us to be faithful like her, walking in the way of the Lord, having the first love for the Lord Jesus Christ, hearing the voice of God from the Word of God. Help us to follow the footsteps of the Lord Jesus Christ, which we saw in Thine handmaiden. Come soon, Lord Jesus. Come soon, Lord Jesus. Come soon, Lord Jesus. In the precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Loving Heavenly Father, we thank you, Lord, because you have subjected all of creation to vanity, and you are going to bring to revelation the sons of God one day. And we have the hope of resurrection. Even as we bury this body, we know that she is already with you in heaven, and Lord, she is resting, and Lord, she is gone, and her labors have gone along with her. We thank Thee for the life of testimony and witness that we had right in front of our eyes. We pray, O Lord, that we will be able to follow that. We thank you for all the deliverances in the past.
for all the goodness of the Lord, and in your perfect time, perfect will, thou hast done all things well and all things beautiful. Lord, we thank you for this time where everyone could come and comfort us, and from the scriptures that we could refresh our hope in thee. Lord, we thank you once again that we can live on waiting for the Lord to return, and if death precedes the return of the Lord, that we have this hope that we will be with thee forever. Thank you once again, O Lord, for this free gift of salvation that you gave through your Son. By offering him on the cross, we were delivered from death. Lord, we can with victory go from here. Lord, we can live our lives without the fear of death, and we thank you for the wonderful gift that you gave us through your Son. We offer this worship in Jesus' most precious name. Amen. ఈ టైంలో ప్రభుకి స్తోత్రం